இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்குமே பலவிதமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அவற்றை நாம் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அவ்வாறு செய்து முடித்த பிறகு அதற்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் நாம் அனைவருமே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவரிடத்திலும் உண்டு. அதனை யாராலும் மறுக்க முடியாது. நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் நாம் சராசரி மனிதர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்ப்பு என்பது நம் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய சராசரியான இயல்பு. அந்த எதிர்பார்ப்பு மிகையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக மற்றவர்களை பாராட்டாமல் இருப்பதும் நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்வோம். மனிதர்களாகிய நாம் நம்முடன் வாழும் சக மனிதர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களை பாராட்டும் பழக்கத்தை நமதாக்க முயற்சி செய்ய வேண்டும். பல சமயங்களில் நம்மில் பலர் யார் நல்ல செயல்களை செய்தாலும் அதனை பாராட்டுவதற்குரிய மனமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பாராட்டுவது என்பது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்க மருந்து என்பதை புரிந்து கொள்வோம். நமது பாராட்டினால் சில நன்மைகள் ஏற்படும் என்றால் அந்த நன்மை நிகழ்வதற்கு நாம் தயாராக இருக்க நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை நாளும் வளர்த்தெடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். மற்றவர்களை பாராட்டக்கூடாது என்பது இங்கு சொல்லப்படும் கருத்தல்ல. மாறாக பாராட்டிற்காக ஏங்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாராட்டு நம் வாழ்வில் நிறைய நன்மையான காரியங்களை செய்கிறது. நாம் மனப்பூர்வமாக மற்றவர்களை பாராட்டும் போது நாமும் வளர்கிறோம், மற்றவர்களும் வளர்கிறார்கள். தன்னம்பிக்கை கொண்டவர்களும் தன்னிலைமை மீறி ஆசைப்படாதவர்களும் மற்றவர்களை எப்போதும் பாராட்ட தயங்குவதே இல்லை என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களின் திறமைகளை பாராட்டி மகிழ்வோம். அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்ளும். மற்றவர்களிடமிருந்து இலவசமாக நாம் பெறும் பாராட்டை நாமும் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுப்போம். டேல் கார்னிஜி என்ற ஆங்கில எழுத்தாளரின் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் என்ற நூலில் அவர் மனிதர்களுடன் நல்ல உறவு, நிறைய நண்பர்கள் வேண்டுபவர்கள் அவர்களை மனம் விட்டு பாராட்டுங்கள் என்று சொல்கிறார். எனவே நாமும் பாராட்டும் குணத்தை தன்னகத்தை கொண்டு வாழும் பழக்கத்தை நமதாக்குவோம். நல்ல நண்பர்களை நம் வசமாக்குவோம். பாராட்டு என்பது நம் பணியில் மேலும் சிறக்க ஓர் உந்து சக்தி. சரியான அளவில் பாராட்டுவது அவசியம் என்பதை உணர்ந்து பாராட்டுவோம். மனம் விட்டு பிறரை பாராட்டும் போது தங்களில் ஒளிந்திருக்கும் தயக்கங்கள், கூச்சங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் விலகி மென்மேலும் திறமைகள் வெளிப்படுகின்றன. இன்னும் தகுதியானவர்களை பாராட்டுவது என்பது நமது கடமை என்பதை உணர்ந்தவர்களாய் மற்றவர்களை பாராட்டுவோம். மனிதர்களாகிய நாம் பெயரையும் புகழையும் பெறுவதற்கு மிகவும் கடினப்பட்டு உழைக்கிறோம். அந்த கடின உழைப்புக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும் என்பதை நம் மனதில் கொள்வோம். நாம் வாழும் இடத்தில் நமக்காக சிறு சிறு செயல்களை செய்யும் அனைவரையும் மனதார பாராட்டுவோம். இலங்கைக்கு செல்லவிருந்த ராமனுக்கு உதவியாக சேது பாலம் கட்டப்பட்ட போது தனது பங்குக்கு அணில் தனது உடலில் மணலை ஒட்டி கொண்டு கடலில் சென்று கரைத்ததாகவும் அதனை பாராட்டி ராமன் அணிலை தனது கையில் எடுத்து அதன் முதுகில் தடவி கொடுத்ததாகவும் அதுதான் 3 கோடுகளாக அணிலின் முதுகில் பதிந்து விட்டதாகவும் கூறப்படுவது நாம் அறிந்த கதைகளுள் ஒன்று. நாமும் யாராக இருந்தாலும் நல்லது செய்தால் பாராட்டி மகிழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை பாராட்டி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள்
அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் ஒளியே, அன்னும் அடியார்க்கு அருளும் மரணே. எல்லையில்லா வல்லமையுள்ளவா, உடலே நல்ல துயிலால் களைப்பையாற்றுக.
வானரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம். உளமோ மயக்கம் தவித்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும். பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறதும் உடன் பெருக. ஆமென். இறைவா என்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா என்னை காத்தருள்வீர். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் மக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 முதல் 18 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 20 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தமக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் மனித உயிர் ஒன்று தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அதனை வாழ்வாக்கிடவும், அதிலிருந்து பெறும் உண்மையான மகிழ்வை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு
நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 15 புனித இசிதோர், விவசாயி. ஸ்பெயின் நாட்டிலுள்ள மாட்ரிட் பகுதியில் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் கிபி 1070 பிறந்தார் இசிதோர். விவசாய பணிகளைச் செய்த இவர் மேரி தே லா கபேசா என்பவரை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வினை ஏற்றார். இறைபக்தியில் சிறந்திருந்த இசிதோரும் கபேசாவும் எளிய மக்கள் மீதும் ஆதரவற்றோர் மீதும் அன்பு கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான உதவிகள் செய்தனர். விலங்குகளும் இறைவனுடைய படைப்பே என்று அறிவித்த இசிதோர் உடல்நிலை சரியில்லாத விலங்குகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளைச் செய்து பராமரித்தார். அனுதினமும் திருப்பலியில் பங்கு கொண்டு நற்கருணை ஆண்டவரை சுவைத்த இவர் தான் பணி செய்யும் இடத்தில் மிகுந்த மரியாதையோடு நடத்தப்பட்டார். தன் உழைப்பின் மூலம் ஈட்டிய செல்வங்களை ஏழைகளுக்கு அளித்து வாழ்ந்த இசிதோர் கிபி 1130 மே 15 விண்ணகமடைந்தார். 40 ஆண்டுகளுக்குப் பின்பு இசிதோரின் கல்லறை தோண்டப்பட்ட போது இவரின் உடல் அழியாமல் அப்படியே இருக்க இசிதோரின் உடலுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டு ஸ்பெயின் நாட்டிலுள்ள அந்திரேயா ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இசிதோரின் கல்லறையில் வேண்டுதல் செய்பவர்களுக்கு புதுமைகள் நிகழ கிபி 1622 மார்ச் 12 திருத்தந்தை 15 கிரகோரியார் இசிதோரை புனிதராக உயர்த்தினார். புனித இசிதோர் விவசாயி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் நாட்டிற்காகவும் நமது நாட்டினை நல்ல தலைவர்கள் அரசாள வேண்டுமென்றும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு குறையை நிறையாக மாற்றி மகிழ்வோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர்
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும், ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும். உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும், கன்னியர்களுக்கும், அருட்சகோதரர்களுக்கும், துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே, திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே, கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னையே மரியா போற்றி.